இது பேரட் புடிங்க. நான் அங்கே அங்கே
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் அசோக் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் மதியழகன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் செந்தில் பாரதி அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்று நமக்கு சிறப்பான ஒரு விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், எங்களுடன் இணைந்து 365 நாட்கள் இந்த திட்டத்திற்கு உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் எங்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் செயலாளர் செந்தில் பாரதி அவர்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எல்லாம் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் செயலாளர் செந்தில் பாரதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இயற்கை குணமுடையது, நல்ல எண்ணங்களில் நல் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம்.
காற்று உள்ளிழுத்த பிறகு நமது பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வளர்க ஆன்மீக கல்வி முறை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, கண் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளை கவனிக்கிறோம். எந்த இடத்தில் அழுத்தப்பட்டதோ, எந்த இடத்தில் தூண்டப்பட்டதோ அந்த இடத்தில் கவனத்தை வைத்து அவ்விடங்களில் இரத்த ஓட்டமும் உயிரோட்டமும் வெப்ப ஓட்டத்தையும் உணர்கிறோம். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 6 7 8 9. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6
மூச்சு. அடுத்து பாருங்க, இந்த கண்களை திறக்கும் பொழுது வாய்ப்பகுதியை திறக்கிறோம். குறிப்பாக அந்த நாக்கில் ஏற்பட்ட அந்த உமிழ்நீரினுடைய தன்மையை மாற்றுவதற்காக, அதோடைய உணவு குழாயில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கான பயிற்சி. அப்படியே கண்களை திறக்கணும். அப்படியே ஒரு 5 முறை அங்க இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றும். மீண்டும் ஒரு முறை காற்றை மட்டும் வெளியேற்றோம். பாருங்க, நல்லா நாக்க வெளியே நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சு. இப்ப நாக்கை மட்டும் வெளியே நீட்டி ஒரு 30 வினாடி அப்படியே நிறுத்துகிறோம். நாக்கில், இரைப்பையில், மற்ற எந்த இடத்தில் எரிச்சல் வந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள்ள புண்ணானாலும் சரி, அது பித்த நீரினுடைய மாறுபாட்டால் தான் வருது. அப்போ அந்த பித்த நீர் மாறுபடுறதுக்கு இரவு தூக்கமும், இன்னொன்னு இந்த உடம்புல வெப்பமாகறதையும் குறைச்சிக்கணும். அப்ப அந்த வெப்பமாகறத இந்த நல்ல இந்த நாக்கை நீட்டி வெளியேற்றும் போது அந்த வெப்பக்காற்று வெளியேறும். வெப்பக்காற்று வெளியேறும் பொழுது உடம்பு சமமாகும். அப்படி ஒரு மிகச்சிறந்த எளிமையான பயிற்சி முறை இது. அதனால நல்லா அந்த நாக்கை நீட்டி அவசியம் தினம் செய்யுங்க. நிச்சயமாக அந்த வாய்ப்புண்ணிலிருந்து விடுபடுவீங்க. அதோட அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த திரிபுலா அப்படிங்கிற இதையும் இரவு நேரங்கள்ல எடுத்துக்கிறது, மணத்தக்காளி கீரையை வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கிறது, வில்வெளச்சாறு குடிப்பது, அகத்திக்கீரை சாறு குடிப்பது, இதெல்லாம் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணை, நாக்கில் இருக்கக்கூடிய புண்ணை வெளியேற்றும். ஐயா லைட்டு அடுத்து நல்ல கண்ணை திறக்கிறேங்க. கண்ணை திறந்து நல்லா இறுக்கம் போட்டோம். நல்லா திறங்க. எவ்வளவு தூசு இருந்தாலும், டஸ்ட் இருந்தாலும் அப்படியே வெளியேறட்டும். நல்லா திறக்கிறேங்க. இறுக்கம் மூடுறோம். எப்பவுமே மூடாத அளவுக்கு நல்லா இறுகி மூடுறோம். அப்படியே நல்லா திறங்க. இறுக மூடுங்க. திறக்கிறோம். இறுக மூடுறோம். அடுத்து வலது, இடது, வலது, இடது, வலது, இடது, ஓய். அப்படியே வட்ட வடிவில் எதிர் திசையில்
ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு, அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா மூட்டு இயக்க பயிற்சி. உடல் நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இரு காதுகளை பிடித்து அமரும் பொழுது காற்று வெளியேறட்டும். கைகளை மாற்றி பிடித்து ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக நல்ல விரல்கள் ஃப்ரீயாகட்டும். அப்படியே காற்று வெளியேற்றுங்க. அடுத்து பாருங்க. நல்ல கால்கள் மேல வரட்டுங்க. பக்கவாட்டில்
படுத்த நிலையில் நமது கையை நெஞ்ச பகுதி வைத்து இதய துடிப்பையே கவனிக்கிறோம். காற்று உள்ளே வெளியே செல்லும் பொழுது வயிற்று பகுதியை கவனித்து காற்றை கவனிக்கிறோம். மெல்ல இரு கைகளை மேலே உயர்த்தி உருளாசனம். இடவசதி இருக்கிறவங்க நல்லா உருளுங்க. ரொம்ப எளிமையான முக்கியமான முதன்மையான பயிற்சியாக உள்ளது. நல்லா செய்யலாங்க. அனைத்து அங்கங்களும் தூண்டப்படுவதற்கு எளிமையான பயிற்சி. அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய பயிற்சி. எவ்வளவு உடல் பருமனாக இருந்தாலும் செய்யக்கூடிய பயிற்சி. அடுத்து வலது கால் 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இரு கால்களையும் இணைத்து வைத்து மெல்ல முன்னும் பின்னும் போகட்டும் உடம்பு. வலது இடதாக ஆழ்ந்த மூச்சு. பாம்பாசனா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
அப்படியே குதிகால்கள் பின்னாடி தொடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. வலது கை வலது கால் கணுக்கால பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்கால பிடிக்கட்டும். வில்லாசனம். வயிற்று பகுதி மட்டும் தரையில இருக்கு. தலைப்பகுதி தொடைகள் பகுதி தரையை விட்டு மேலே இருக்கு. ஆழ்ந்த மூச்சு. முயலாசனம். அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். அப்படியே மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ கொண்டு போலான்னு. எந்த கால் கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த திசையில் நன்றாக கழுத்தை திருப்புகிறோம். முதுகு தண்டு சீரடையும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் சரியாகும். கழுத்து வலி குணமாகும். ஓய்வு. கோமுகாசனம். உடலை நேராக வைத்து நீண்ட காற்று இரு முட்டி பகுதியை கிட்ட சேர்த்து வச்சுக்கிறோங்க. நல்லா இணையாக இருக்கட்டும். நீண்ட காற்று உள்ளுக்கு அக்காற்றை வெளிவிட்டவாறு கீழ் நோக்கி வரட்டும். அப்படியே 10 வினாடிகள் வைத்து காற்று இயல்பான நிலையில் இருக்கட்டும். மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வருகிறது. அப்படியே கைகளை கோர்த்து வச்சுக்கிறோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படி அடுத்த கால் மாத்திக்கலாங்க.
ஒரு நீண்ட மூச்சு. நன்றாக உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழே வரட்டும். அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வரட்டும். நேர் அமர்ந்துக்கு வந்து எந்த கால் மேல இருக்கோ அந்த கை மேலே வந்து தலை நேராக வைத்து காதோடு சேர்த்து பிடித்து நுரையீரலை முழுமையாக இயங்க வைக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கோணாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அர்த்த பத்மாசனா. இடது கை பின்னாடி இருக்கு, வலது கை இடது கால் முட்டியை பிடித்து நன்றாக பின்னாடி திருப்புறோம். எதிர் திசையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தோள்பட்டைக்கு உண்டான பயிற்சி. நல்ல மேலே கீழே போய் வரட்டும். அப்படியே கைகளை இப்படி கூட வச்சு சுருட்டுருங்க. நம்முடைய பயிற்சி முழுக்க நுரையீரலை இயக்குவதாக இருக்கணும். கொள்ளளவு அதிகமாக பிடிக்கணும். மூச்சுக்காற்றினுடைய கொள்ளளவு அதிகமாக இருக்கணும். இப்படிப்பட்ட தோள்பட்ட வழியாக இருந்தாலும் நிச்சயமாக போகும். பல வருடங்களாக இந்த தோள்பட்டை வலி கூட நீங்க அந்த மிளகு கற்பம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை செஞ்சோம்னா அப்படியே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே காற்றோடு கரைந்து போயிடும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இங்கிருந்துதான் அடுத்து இந்த கழுத்து வழியாக இந்த கழுத்தை பின்னாடி பராமரிக்கிறது வந்து லிவர். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்த காற்று நல்லா இல்லைன்னா ஆகாயம் சரியில்லாம போயிடும் அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக கழுத்து வலி வருது அப்படின்னாவே நீங்க வந்து இந்த தோள்பட்டையை முறையாக பயிற்சி செஞ்சுக்கிட்டு வந்தாவே இதுல இருக்கக்கூடிய மேல வரக்கூடிய அந்த நரம்புகள் முழுக்க இயங்கிரும். அப்படி ஒரு எளிமையான பயிற்சியை வந்து விடாம செய்ய வேண்டியது இருக்கு. அதோட இந்த பயிற்சிகளை வந்து இந்த எளிமையான பயிற்சிகளை வந்து யாருக்காவது வழி இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமாக இதை பின்பற்றுங்க. மிளகு கர்ப்பத்தை சொல்லி கொடுத்துட்டு இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியாக பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக சரியா இருக்கிறத வந்து யார் வேணாலும் வெளிப்படுத்தலாம். கிராமங்கள்ல மருத்துவத்தை எல்லா மருத்துவத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் அவங்க மருத்துவம் பண்றதும் இல்லை, அவங்க மருத்துவ தொழிலாகவும் செய்யறது இல்லை. ஒரு ஆடு மேய்ப்பவங்களா கூட இருக்கிறான், அவங்க கூட வந்து இந்த தலை அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க, இதை சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மிளகு ரசம் தலை ரசம் வச்சு சாப்பிட்டுருப்பாங்க, சளி தொந்தரவுக்கு இந்த தலை ரசம் கேக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இது காலங்காலமாக மக்கள் கிட்ட இருந்த விஷயத்தை தான் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம், புதிதாக எந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால இந்த எளிய பயிற்சி இதை செய்யாதனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தினால அதுக்கான தொந்தரவுகள் ஏற்படுது. அப்போ தோள்பட்டை பயிற்சி செய்யும் போது அவங்களுடைய ஆயுட்காலமே அதிகரிக்குது.
வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிரியா பயிற்சி. காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ஒன்று, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1, 2, 3, 4, 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதே நிலையில் இங்க பாருங்க, இப்படி கைகளை பின்னாடி வச்சுக்கிறோங்க. கைகளை பின்னாடி வைத்து நல்ல தலையை தொங்க விட்டோம். பாருங்களேன், இப்படி வச்சிடறோம். சாய்வாக வைத்து நல்ல தலையை தொங்க விட்டுறலாங்க. தலையை தொங்க விட்டு நல்ல இந்த இடத்துல நுரையீரல் நன்றாக விரிஞ்சிருக்கும். இந்த விரிந்த நிலையில் நல்ல உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். அப்படியே ஒரு 5 மூச்சு. நல்லா கழுத்து தொங்க விட்டுருக்கிறோம். நெஞ்சு பகுதி சாய்வாக உள்ளது. நுரையீரல் நன்றாக விரிந்திருக்கிறது. நன்றாக ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்றுள் இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை.
கைகள் மேலே வரும் பொழுது காற்று உடலுக்குள் செல்லட்டும். ஆழ்ந்து உள்ளிழுத்து வணக்க முத்திரை வைத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு மெல்ல கைகள் கீழே வருகிறது. மிக மெதுவாக ஆழ்ந்து காற்று உள்ளே செல்லட்டும். நீண்ட மூச்சு. நன்றாக அதிகாலை வேளையில் இந்த அற்புதமான உயிர்காற்று உள்ளே செல்கிறது. நம்முடைய உடலும் உள்ளமும் புத்துணர்வு அடைகிறது. காற்றை ஆழ்ந்து உள்ளிடுங்க. நன்றாக கைகள் விரிக்கும் பொழுது காற்று விரிந்து நுரையீரலுக்குள் பரவி வெளியேறட்டும். அந்த நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் காற்று வெளியேறும் பொழுது வெளியேறட்டும். ஆழ்ந்து உள்ளிழுக்கிறோம். மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். அப்படியே கைகளை முன்புறமாக வைத்து கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே மெல்ல இணையட்டும். உடல் நேராக இருக்கும் இல்லாமல் வைத்து உள்மூச்சு வெளிமூச்சையே கவனிக்கிறோம். காற்று தானாக இயங்குவதை பார்வையாளராக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்துள்ளோம். உடல் இறுக்கமில்லாமல் உள்ளது. கண்கள் ஒரு பூ இதழ் மூடியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் கண்கள் இறுக்கமில்லாமல் மூடியிருக்கட்டும். நம்முடைய கவனத்தோடு சேர்த்து மூச்சினுடைய இயக்கத்தோடு கவனம் உடல் முழுவதும் சென்று உச்சி துளைக்கு வரட்டும். உச்சி துளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செல்லட்டும். கவனம் எங்கு போகிறதோ அங்கு உயிர்ப்பாற்றல் கூடும். அங்கிருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடியது. அனைத்தும் அனிச்சை செயல் போல்
வந்து வந்து செல்லக்கூடியது. இதை கவனிக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சாரமும் புரிந்து கொள்ளும். எல்லாம் தோன்றி மறையக்கூடியதே. தோன்றுவதெல்லாம் ஒரு நாள் காணாமல் செல்லும். இதுவே வாழ்க்கையினுடைய நியதி. உடல் மாறிக்கொண்டும் இயங்கிக் கொண்டும் உள்ளது. அந்த காற்று உள்ளே சொல்லும் பொழுது சூடான காற்றாக, குளிர்ந்த காற்றாக, மென்மையானதாக, சன்னமானதாக, ஆழமாக, முழுமையாக போகிறதா என்பதை கவனித்து சுவாசம் உள்ளே வெளியே சென்று கொண்டிருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கு. உணவை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லது இல்லை, அதை பற்றி பார்க்கலாம். சில பேர் கேட்குறாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தானே, அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, வெளியே வச்சா கெட்டு போகுது, உள்ளே வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உணவில் பிராணன்னு ஒன்று இருக்குது. பிராணம்னா கண்ணுக்கு தெரியாது, உசுறு. பிராணம்னா உசுருங்க, கண்ணுக்கு தெரியாதுங்க, சத்துங்க. புரியலையா பிராணன் என்னன்னு? ஒன்று பண்ணலாம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என்ன ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்கார வைங்க, நான் அப்படியே சிரிச்சுட்டு ஒரு போஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, கதவை மூடி வச்சுருங்க. 4 நாளுக்கு அப்புறம் திறந்து பாருங்க, நான் இதை விட செவச்சவேன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன், உசுறு மட்டும்தான் இருக்காது. புரிஞ்சுதா? உணவில் உசுறு இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சா உசுறு போயிடும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உடனே சில பேர் கேட்குறீங்க, ஊட்டி, குன்னூர், பிரான்ஸ், ஜெர்மன்லாம் போனால் குழுன்னு இருக்கிற நாடுகளில், அண்டார்டிகால எல்லாம் ஒரு பொருளை வச்சு அப்படியே இருக்குது, அப்போ அது மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அது இயற்கையான ஃப்ரிட்ஜ், நாம் செய்திருப்பது செயற்கையான ஃப்ரிட்ஜ். நீங்கள் குழு கண்ட்ரியில் குழுன்னு இருக்கிற ஊரில் கொண்டு போய் சமைச்சு வைக்கிறீங்க ஒரு சாப்பாடு. ஊட்டியில் சாப்பாடு செஞ்சு வைங்க, அது 2-3 நாள் கெட்டு போகாது. சென்னையில் வைங்க, காலைல வச்சுட்டு மதியம் கெட்டு போயிடுது. ஏன்? சூடு, ஒத்துக்கிறேன். ஆனால் இயற்கை வேற, செயற்கை வேற. உதாரணத்துக்கு 2 ஆப்பிள் எடுங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க, ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்கும். மேலே வச்சிங்க இல்லையா ஃப்ரிட்ஜுக்கு மேலே, அது பாதி அழுகி போயிருக்கும். அழுகி போன ஆப்பிளை கட் பண்ணிட்டு மிச்சிருக்கிற ஆப்பிளை சாப்பிட்லாம். அப்போது வெளியே வச்ச பொருள் என்ன பண்ணுது, எது கெட்டு போனது எது கெட்டு போகலைங்கிறத தெளிவாக காட்டுது. சிங்கப்பூரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே என்ன பண்ணாங்க, நைட்டு தங்கியிருந்தேன், காலையில் பார்த்தா சண்டே, அந்த வீட்டுக்கார அம்மாவும் ஹஸ்பண்டும் சமைச்சிட்ருக்குறாங்க. ஒரு 40 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி சமைச்சிட்ருக்காங்க. நானும் பார்க்குறேன், நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம், இவங்க 40 பேர்த்துக்கு சமைக்கிறாங்களே ஏன்னு அப்படி ஊற்று பார்த்துட்டே இருந்தேன். எல்லாம் சமைச்சிட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அதில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு அடுக்கி வைக்கிறாங்க. கேட்டால் 2 பேர் வேலைக்கு போகிறாங்களாமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சமைப்பாங்களாமா, திங்கிழமை எடுத்து சாப்பிட்ருவாங்களாமா, வாரம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களாமா. நல்லா இருப்பாங்க அவங்கெல்லாம். எனவே முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிறதா இருந்தால்
நீங்க புரிஞ்சுக்கங்க, ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு டெம்பரவரி தான். அதாவது வச்சிங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் எடுத்து சாப்பிட முடியுமோ சாப்பிட்ருங்க. எவ்வளவு லேட் ஆகுதோ சத்து குறையும் என்பதை அட்லீஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஃப்ரிட்ஜுங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது யோசிச்சுக்குங்க. ரொம்ப நேரம் வைக்கிறது கிடையாது. சில பேர் வீட்டில எல்லாம் போனீங்கன்னா போனோடனே வாங்க தோசை சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க அப்படிங்காங்க. நான் வேண்டாம. ஏன் தெரியுமா? மாவு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சோ யாருக்கு தெரியும்? ஆமாங்க, எல்லா வீட்லையும் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சா, மாவு வாங்கி வச்சிருக்கிறது. அந்த மாவு 7 நாள் 8 நாள் 10 நாள் வச்சிருக்கிறது. யாரு கேட்டாலும் இட்லி தோசை சுற்றி கொடுத்துறது. எனவே ஃப்ரிட்ஜ் என்பதை ரொம்ப குறுகிய காலத்துக்கு பயன்படுத்துங்க. எவ்வளோ அதிக நேரம் ஆகுதோ அது உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. வாழ்க்கை வளங்கள். இப்போ இருமல் அப்படின்ட்டு பாக்குறோம் இல்லைங்களா? இந்த இருமல்ல வந்து வறட்டு இருமல், சளி வெளியே விடக்கூடிய இருமல். இருமல்னா வந்து ஒரே மாதிரியான இருமல் தான். ஒருத்தர் வந்து ஒரு முறை இரும்புவாரு, ஒருத்தர் தொடர்ச்சியாக இரும்புவாரு, ஒரு தடவை 4 முறை இருமல் வரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சூடாகி வரக்கூடிய இருமல், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாயும் வரக்கூடியது. இப்படி 2 விதமாக நம்ம முதல்ல பார்க்கிறோம். அப்போ ரொம்ப வறட்சியா இருக்குது, சளியே வெளியில வரல, ஆனா குத்தி குத்தி இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய கபம் வெளியேறாது. அந்த நபர்களுக்கு உடம்ப வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்கான மருந்துகளாக கொடுத்து அதுக்கு பிறகு வந்து வெளியேறும் பொழுது சூடு கொடுக்கக்கூடிய மருந்தாக. அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நீர் வெளியேறல, நுரையீரல் வந்து சுத்தமாகல அப்படிங்கிற போது நம்ம வந்து குறிப்பா வந்து பாசிப்பயிறு, அகத்திக்கீரை, சிறுகீரை, 2வது வந்து தண்ணி முறையா குடிக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தூக்கம் ஆழ்ந்து இருக்கணும். நல்ல ஆழ்ந்த தூக்கம் உடையவங்களுக்கு தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல இருக்கக்கூடிய சளி வெளியேறும். இல்லை அப்படிங்கிற போது அந்த உடம்பு சூடாகி அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கபம் உள்ளேயே நின்று, இந்த கபம் உள்ளேயே நின்னுக்கிறதுனாலதான், சூடாகி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் மூட்டு பிரச்சனை வர்றது, கால் எரிச்சல் வர்றது, மூட்டு வலி வர்றது எல்லாமே வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சளி வெளியேறல அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். அதுல குறிப்பாக வந்து வில்வ இலை, நீங்க நைட்டு ஒரு 10 இலை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ள போட்டு அதுக்குள்ள மூடி வச்சுட்டு விடிய காலையில அந்த தண்ணியை ஒரு 10 நாளுக்கு நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னாவே அந்த உடம்பு அப்படியே குளிர்ச்சியாகும். குளிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாம ஒரு தாது கெட்டு போனவங்க எப்படி பேசுவாங்க, முறை இல்லாம பேசுவாங்க இல்லைங்களா, தெளிவாக இருக்காது. அப்ப அந்த தெளிவு கொடுக்கும், தூக்கத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை வந்து இந்த வில்வ இலை. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுகீரை, அடுத்து வந்து கோவை இலை. இந்த கோவை இலையும் சிறுகீரையும் போட்டு அதை வந்து பச்சையாக குடிக்க வேண்டாம், சூப்பாக வைக்கிறது. காலையில பூண்டு மிளகு சீரகம் போட்டு சூப்பாக வச்சு குடிச்சிருங்க. மாதத்துல 1 நாளோ 2 நாளோ அகத்திக்கீரை சூப் குடிச்சிருங்க. பாசிப்பயிறு வாரத்துல 2 நாள், வெள்ளி புதன் இந்த நாட்கள்ல வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும் பொழுது நன்றாக உடம்பு குளிர்ச்சியாகும். அதுவும் பத்தல அப்படிங்கிற போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இது வலது, இது சூரியன், இது சந்திரன். அப்போ நல்லாக வலதை அடைச்சிட்டு இடதாக ஒரு 30 முறை ஆழ்ந்து உள்ளிழுத்து வெளியேற்றுங்க. மாலை நேரத்துல செய்யும், காலையில செய்யறதும் சிறப்பு தான். இருந்தாலும் மாலையில் உணவுக்கு முன்னாடி ஒரு 30 முறை ஆழ்ந்து உள்ளிழுத்து அதுலயே வெளியேற்று. இப்படி செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து உடம்பு குளிர்ச்சியாகி உள்ள இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் அனைத்தும் வெளியேறும்.
ஒரு 20 வருடம் 10 வருடத்துக்கு முன்னாடி மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு கூட அந்த வாசனை எல்லாம் வெளியேறி இருக்கு பார்த்திருப்போம். அதெல்லாம் நுரையீரல அப்படியே மாவாக அப்படியே அது உறைஞ்சிடுங்களா, கெட்டி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நுரையீரல படிமம் இருக்கு. அதனால ஒண்ணு அகத்திக்கீரை, சிறுகீரை, வில்வ இலை இதெல்லாம் குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. பயிர் வகைகள்ல பாசி பயிறு குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது, இடது நாசி குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. எல்லாத்துக்கும் மேன்மையானதாக ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு மொத்த உடம்பும் சரியாகுது. அந்த ஆழ்ந்த உறக்கத்துலதான் உடம்புடைய சூடு குறையுது. அதனால செய்து பாருங்க. அதிகமா வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சூடானது கொள்ளு, தூதுவளை ரசம், அந்த தூதுவளை கூட ஏற்கனவே போட்டுக்கூடிய முடக்கத்தான், முசுக்கை இப்படி எல்லாம் போட்டு அதை சூப்பாக வச்சு குடிக்கிறது. பயிற்சியை நல்லா கபாலபதி பஸ்திரிக்கா நல்லா பண்ண வேண்டியது இருக்கிறாங்க. நல்லா தலையை பின்னாடி வச்சு நல்லா வேகமா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் இந்த உள்ள இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் வெளியேறும். அதனால இருமல்னா ஒரே மாதிரியான மருத்துவம் அல்ல, ரெண்டையும் பிரிச்சுக்கணும். பிரித்து அதற்கு தகுந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றுவது நுரையீரல் பாதுகாப்பாக இருக்கும். நுரையீரலோடு சேர்த்து அந்த இதயமும் மிகச்சிறந்த முறையில் உள்ள இயங்கிட்டு இருக்கும். மிக அற்புதமான செயல்பாடு இந்த பயிற்சி. அதனால ரெண்டையும் பிரிச்சு செஞ்சு பாருங்க. மற்றவங்களுக்கும் இதைய வெளிப்படுத்துங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, மீண்டும் இந்த சாந்தி ஆசனம் இருக்கு இல்லைங்களா, இந்த சாந்தி ஆசனத்தை கட்டாயம் செய்யுங்க. இந்த உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ளங்கால் உச்சி வரைக்கும் இதை படுத்த நிலையில் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க முடிச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே படுத்திருந்துட்டு கட்டாயம் எழுந்து போங்க. படுத்திருக்கும் பொழுது அந்த வயிற்று பகுதி மேலே கீழே வருவதாக உணர்ந்து, அதே போல ஒரு உறுப்பாக நினைக்கும் பொழுது அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் காற்று மூலமாக வெளியேறும். அதனால் சாந்தி ஆசனம் என்பது அவசியமானது. அனைவரும் செய்வோம், நலம் பெறுவோம். வாழ்க வையகம், வளர்க்க வாழ்வியல் கல்வி. வணக்கம். நன்றி ஐயா. இன்று நல்ல ஒரு சிந்தனையையும் விளக்கத்தையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று எங்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நாம் 91ஆம் நாளில் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் 100வது நாளை எட்டப் போகிறோம். 100வது நாளில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் அந்த 100 நாட்களுக்குள் நாம் இன்னும் அதிக நபர்களை நம் காலை சக்கரத்தில் கொண்டு வந்து இன்னும் சிறப்பானது ஒரு நிகழ்வாக மாற்றியமைக்க இத்தருணத்திலே அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். பூபாலன் ஐயா சொன்ன மாதிரி 365 நாட்கள் 365 நபர்கள் என்பதை நாம் 365 நாட்கள் 365 நபர்களுக்கு மேல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்தை வச்சிருவோம். ஏன்னா நிப்பாட்ட வேணாம், மேல்னா எவ்வளவு வேணாலும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்தி 100வது நாளில் அதிக நபர்களுடன் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் இத்தருணத்திலே கேட்டுக்கொண்டு, அனைவரும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில சொல்லிட்டு நிறைய பேர் லிங்க் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லி விட்டாங்க லிங்க் கொடுங்க, அவங்க சொல்லி விட்டாங்க லிங்க் கொடுங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லி விட்டுருக்கிறவங்களுக்கு இந்த கலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நன்றிகளை, எந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அதிக நபர்களை இணைப்பதற்கு மற்றவர்களும் நல்ல ஒரு அதிக நபர்களிடம் இந்த காலைச்சக்கரத்தை பற்றி நிகழ்வை தெரியப்படுத்தி மேலும் மேலும் சிறப்படைய செய்ய அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்திற்கும், மற்றும் நமக்கு நல்ல பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கும், எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. திட்டங்கோடு MS இன்ஸ்டிடியூட் சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். சகுந்தலா ஸ்ரீனிவாசன் சோமூர்லேருந்து நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. ஐயா மிளகு கற்பம் பத்தி இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்களா ஐயா. ஆமா, தொடக்கமா இருந்ததுன்னா ஒரு மிளகுல இருந்து தொடங்குங்கம்மா. காலையில வந்து நல்லா இந்த மாத்திரையை விழுங்குறோம் இல்லையா, அது போல தூங்கி எழுந்த உடனே வாய் குளித்த பிறகு ஒரு மிளகு வாயில போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க. அடுத்த நாள் 2 மிளகு போடுங்க. அடுத்த நாள் 3 மிளகு. மென்னு தானே ஐயா சாப்பிடணும்? ஆமா, மெல்ல வேண்டாம். உள்ள போய் அந்த இறைப்பையில் அது குறிப்பிட்ட நேரம் இருக்கும் பொழுது அது காரத்தன்மையாக மாறி அதுல இருந்து அப்படியே சுவாசம் வந்து மூக்கடைப்பு திறக்கும், சுவாச ஓட்டத்தை சீர்படுத்தும். அப்படியே அது கீழே இறங்கும் பொழுது அப்படியே அந்த பெருங்குடல் சுத்தமாகும். நல்ல ஒரு 20-15 மிளகு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கலே இருக்காது. அப்போ பெருங்குடல் காலியானாதான் நுரையீரல் நல்லா இருக்கும். நுரையீரல் நல்லா இருந்தாதான் சுவாசம் நல்லா இருக்கும். சுவாசம் நல்லா இருந்ததுனாதான் இந்த பயிற்சி முழுமையடையும். அதனால பெருங்குடல் சுத்தமாகிறது மட்டும் இல்ல, உடம்புல வேற ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா கூட அது வெளியேறும். இந்த உடல் தோள்பட்ட வலி, தலைவலி, கண் எரிச்சல், மொத்த உடம்புக்கும் அது தீர்வாக அமையும் இந்த மிளகு. அதுவும் குறிப்பாக நாங்க வாங்கி பார்த்த மிளகுல வந்து கொல்லிமலையில விளையிற மிளகு வந்து மிக அற்புதமாக இருக்கு. இந்த கிழக்கு தொடர்ச்சியில வரக்கூடிய மிளகுகளுக்கு வந்து அதிக சக்தி உடையது. அதனால மிளகையும் தேர்வு பண்ணி வாங்குங்க. நல்ல கடைகள்ல வந்து 1 தரம் 2ஆம் தரம்லாம் இருக்கு. அதனால ஒரு மருத்துவர் கொடுக்கும் பொழுது நம்ம கணக்கில்லாம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து வைத்தியரை கொடுக்கறத விட வாலிபனுக்கு கொடுக்கறது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்முடைய உணவு பட்டியல்ல உணவு வாங்கும் பொழுது ஒரு 10 ரூபா சேர்த்தி போனாலும் பரவாயில்ல, உயர்வானதாக வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டாக்டரை பாக்குறோம், ஒரு பெரிய மருத்துவரை பாக்குறோம் அப்படிங்கிற போது அதை விட மேலானதுன்னா நல்ல ஒரு தரமான உணவு அப்படிங்கிறத வந்து மனசுல வச்சு அந்த மிளகு கற்பத்தை வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். காலச்சக்கரத்துல பயணிக்கிறவங்க தான் எடுத்துக்கணுங்கிறது இல்ல, இந்த பயணம் இல்லாதவங்களுக்கும் இது கொண்டு சேர்த்துங்க. சரிங்க ஐயா. நல்லதுங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சேலத்திலிருந்து அருள்மணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக. தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிடலாம்.